ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு விக்கெட் 2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் பண்ணுற பிகினர் மிஸ்டேக்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படி பிகினர் மிஸ்டேக் போடுற அளவுக்கு நீ பெருங்குளித்தியாடா அப்படின்னா இல்லை ப்ரோ, நான் பெருங்குளித்தினால அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நானும் பண்ணேன். அதனால் அதை நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பிகினர் மிஸ்டேக்ஸ்லாம் பற்றி போட போகிறேன். ஃபஸ்ட்டு என்னலேருந்து ஆரம்பிக்கிறோம்னா, இந்த என்பிசி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கியோ அந்த மாதிரி என்பிசி நான் ப்ரோக்ராம் கேரக்டர்ஸ் கூட பேசணும். அவங்களுக்கு பேசுகிறது மூலியமாக வந்து சைடில் 5 எசன்ஸ் ஸ்டோன் தருவாங்க. எசன்ஸ் ஸ்டோன்ஸோட வேல்யூ என்னன்னு இப்போ தெரியாது. ஏதாவது ஒரு நல்ல ஹண்டர் அவங்களுக்கு ஸ்பின்னில் விடும்போது சுத்த முடியாமல் இருப்பீங்கள்ல, அப்போ தான் தெரியும் எசன்ஸ் ஸ்டோனோட இது என்னென்னு. அடுத்தது வந்து ஆக்டிவ் டிஃபென்ஸ் வந்து நீங்கள் பாதியிலே கிளைம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது வர வர. ஏன்னா அதில் உங்கள் 3000 XP 4000 XP சின்னதாக தான் கிடைக்கும் 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு. நீங்கள் அதே 100% வர விட்டு ஃபுல்லாக என்னென்னு கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போனஸ் கிடைக்கும். அதில் ஓரளவுக்கு இப்போ எனக்கு வந்து 70,000 XP கிடைக்கும் நார்மலாக சொல்கிறேன். ஆனால் அதே 100% வரவும் கிளைம் பண்ணேன்னா 72,000 XP 71,500 XP அப்படின்னு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து சும்மா அப்படியே கிளைம் பண்ணிடுறீங்க வர வர. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராவை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரா அதிக பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ட்ரா வர வர எல்லாருமே சுற்றி விட்டுட்டே இருக்காங்க. அப்படி சுற்றி விடக்கூடாது. ஏன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க தான் லக் பாயிண்ட்ஸ். நமக்கு அதில் 80 இல்லை 40 தாண்டும் போதே உங்களுக்கு மேக்ஸிமம் கிடச்சிரும். அதில் நீங்கள் ஒன்றா சுற்றி விட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ப்ரோ. நீங்கள் 10 சுற்றினா தான் எஸ்ஆராவது கிடைக்கும். இல்லை எஸ்எஸ்ஆர் வேணும்னா கண்டிப்பாக 40 லக் பாயிண்ட்டை தாண்டி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தோடனே ஒன்றா சுற்றி விடாதீங்க. எப்போயுமே சேர்த்து வைக்க பாருங்கள். சேர்த்து வச்சா தான் 10 சுற்றி விட்டால் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, அதான் அந்த எசன்ஸ் ஸ்டோனை வச்சு நீங்கள் எப்போயுமே அதை சுற்றி விட்றாதீங்க ப்ரோ, புரியுதா? அந்த எசன்ஸ் ஸ்டோனை வச்சு நம்ம அதை வச்சு நிறையா பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் சுற்றி விட்றது இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த இது கிடச்சா மட்டும் சுற்றி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கேரக்டர் கிடைக்கவே இல்லை, வேறு வழியே இல்லைன்றதுனா அப்போ நீங்கள் சுற்றி விடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சஞ்சீனோட ஸ்கில் பாயிண்ட்ஸ் வந்து சும்மா எல்லாத்துலேயும் என்னைய மாதிரி எசக்க பொசுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்காதீங்க. 1 அட்டாக்கு, 2வது ப்ரெசிஷனு, 3வது டிஃபென்ஸ். இது 3ல் மட்டும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மீதி இருக்க 2 வந்து என்னை கேட்டால் வேஸ்ட்டு ஸ்கில்ஸ் ப்ரோ அது 2. ஸோ அது 2லேயும் ஸ்கில் பாயிண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் வேஸ்ட்டு தான். அதில் ஸ்கில் பாயிண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சஞ்சீனோட இதான் ப்ரோ, சஞ்சீனோட ஸ்டாக் பாயிண்ட்ஸ் ப்ரெசிஷன் வந்து 91% இருக்குது. 90% மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பாஸ்கிட்ட போகும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து 4 ஆர்டிஃபேக்ட்ஸும் செட்டாக இருக்க மாதிரி பாருங்கள். ஏன்னா சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 இதை வச்சுருப்பாங்க, 2 வேறு ஆர்டிஃபேக்ட் வச்சுருப்பாங்க. நான் காட்டுறேன், ஹண்டருக்கு அப்படி தான் வச்சுருப்பேன். அப்படி வச்சுருந்தா வந்து வேஸ்ட்டு. 4 வச்சுருந்தா தான் 4 செட் எஃபெக்ட் கிடைக்கும். 2 வச்சுருந்தா 2 செட் எஃபெக்ட் தான் கிடைக்கும். அது நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் 4 செட் எஃபெக்ட் கிடச்சா உங்களோட டோட்டல் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் 2 செட் எஃபெக்ட் வச்சுருந்தா எனக்கு டோட்டல் பவர் கம்மியாகும். அதனால தான் சொல்கிறேன், செட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸே 4மே இருக்கிறத பாருங்கள். அதாவது ஹெட்டு, செஸ்ட்டு, ஹேண்டு, லெக்கு 4மே ஒரே ஆர்டிஃபேக்டாக இருக்கணும். ரிங்கு, நெக்லஸ்ஸு, ப்ரேஸ்லெட்டு, இயரிங் 4மே வந்து ஒரே ஆர்டிஃபேக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹண்டர்ஸில் காயின் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை சொல்ல மாட்டேன். அடுத்து இருந்தால் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, இது அக்வாமரைன் நெக்லஸ்ஸு, அக்வாமரைன் இயரிங்ஸ் போட்டிருப்பேன். பீஸ்ட் ப்ரேஸ்லெட்டு, பீஸ்ட் ரிங்கு போட்டிருப்பேன். அந்த மாதிரி 2 வச்சா வேஸ்ட்டு தான் என்னை கேட்டால். இங்கே சம்மந்தமே இல்லாமல் பேக்கியூனுக்கு ரெட் ஐடு நெக்லஸ் போட்டிருப்பேன், இது அக்வாமரைன் இயரிங்ஸ் போட்டிருப்பேன். அதனால் நான் வந்து அதை மாற்றினோடனே பேக்கியூனோட டோட்டல் பவர் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பாருங்கள். நான் இதை ரெட் ஐடு இதுவாக மாற்றுறேன் இயரிங்ஸை. ஏன்னா அப்போனா தான் அது நெக்லஸோட இதாகும். பேக்கியூனோட டோட்டல் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஜோயினுக்கு முன்னாடி போயிட்டான் பாருங்க, 40,000 வந்துருச்சு ப்ரோ. 40,000 வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், 4 செட் எஃபெக்ட் வந்து எப்போயுமே யூஸ் ஆகும். இப்போ நான் 4 செட் எஃபெக்ட் வச்சேன்னா இன்னும் பவர் ஆயிடுவாங்க. அடுத்தது வந்து ஆர்டிஃபேக்ட் என்ஹான்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து 14வது லெவலோடு நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து தேவைப்படுறதெல்லாம் பர்பிள் லெவல் அப் இது தேவைப்படும். அது வந்து நீங்கள் சஞ்சீனுவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து எதனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இவங்க மேலே, ஹண்டர்ஸ் மேலே. ஏன்னா சஞ்சீனுவில் இன்வெஸ்ட் பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்கில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு QTE ஸ்கில்ஸை மேக்ஸ் பண்ணிடுங்க. நான் பண்ணல, அந்த தப்பாக தான் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். QTE ஸ்கில்ஸை மேக்ஸ் பண்ணிட்டு அடுத்து சஞ்சீனுவோட அட்டாக் ஸ்கில்ஸ் வந்து இது பண்ணுங்கள்.
ஏன்னா QTE ஸ்கில்ஸ் தான் நமக்கு அதிகமாக இதில் உதவ போகுது ஃபைட்டில். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது எவேஷனு, அந்த பவர் பாம்பு, ஸ்பிரிட் பாம்பு மாதிரி, ரசிங்கன் மாதிரி ஒன்று போனானே அந்த இது, அடுத்து இந்த மியூட்டிலேட் மாதிரி இன்னொரு அட்டாக்கு, அந்த 3 தான் ஃபஸ்ட்டு அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதையே ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண பாருங்கள். அல்டிமேட் ஸ்கில் வந்து இப்போ யாரும் டெவலப் பண்ணிடாதீங்க டார்க்னஸ் ஆபிலிட்டேஷனை. ஏன்னா ஜாப் சேஞ்ச் மொனார்க்கான பிறகு சங்ஜினுவுக்கு வந்து மியூட்டிலேஷன் கிடைக்கும். அந்த மியூட்டிலேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அது வரையும் யாரும் அந்த அல்டிமேட் ஸ்கில்லை டெவலப் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து ரூம்ஸ் கிராஃப்டிங்கில் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க? இங்கே தான் ப்ரோ அதிக பேர் தப்பு பண்ணுவீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே உள்ளே வர்றது, பார்த்துறது, கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, இது ஒரு 20,000 போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுறது. அதை பண்ணாதீங்க ப்ரோ. எப்பயுமே காசு இருந்தால் காசை சேர்த்து வைங்க, புரியுதா? காசை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள். ஏன்னா காசு இல்லாமல் நான் வட்ட வரி அங்கே பாருங்கள் 1000 தான் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், காசை சேர்த்து வச்சுட்டு நீங்கள் எதுனாலும் இது பண்ணுங்கள். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூம்ஸை வந்து நீங்கள் ஃபியூஷனில் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஃபியூஷனு இல்லைன்னா கிராஃப்டிங்கில் போய் க்ரியேட் பண்ணுங்கள். ரூன்ஸ் தான் ப்ரோ ரொம்ப முக்கியம் அட்டாக்ஸுக்கு. ரூன்ஸ் இருக்கிறதுனால தான் முக்கால்வாசி நம்ம இதை கேரக்டர்ஸ் தோக்கடிக்க முடியும். இக்ரிஸ் அந்த மாதிரி ஆளுங்களை. அதுக்கு மேலே வருவாங்க இன்னும் பருக்கா அந்த மாதிரி. வல்கனுக்கு வந்து ரூன் ஸ்டோன் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு ப்ரோ. ஸோ ரூன் ஸ்டோன் வந்து அதிகமாக எல்லோரும் க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் நான் இந்த அட்டாக் இருக்குது பாருங்கள், பஞ்ச் பண்ணுற அட்டாக்கு, அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மியூட்டிலேட் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. பஞ்ச் பண்ணுற அட்டாக் இருந்தால் பஞ்ச் பண்ணுற அட்டாக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அந்த ரூன் ஸ்டோன் தான் ப்ரோ ரொம்ப முக்கியமான மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த ரூன் ஸ்டோனை வேஸ்ட் பண்ண வச்சுருங்க. ஓகே, அடுத்து நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, அர்மோரியில் வந்து யாரும் அதிகபட்சம் வந்து நீங்கள் அர்மோரி ஓப்பன் ஆனோடனே நார்மலாகவே உங்களுக்கு உங்கள் எஸ்ஆர் வெப்பன்ஸை தான் அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை உங்கள்கிட்ட இருக்க எஸ்ஆர்ஆர் வெப்பன்ஸை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களோட டோட்டல் பவரை இது அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். என்னோடய 8000 டோட்டல் பவர் இது தான் இப்போ வச்சுருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், 8000 டோட்டல் பவர் வேணும்னா எஸ்ஆர்ஆரை வச்சுருங்க. அடுத்து டெய்லி இதை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிட்டே இருங்க ப்ரோ, மறந்துடாதீங்க ப்ரோ. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பர்ச்சேஸ்டுன்னு இருக்குது பாருங்கள், 10 எசன்ஸ் ஸ்டோன் டெய்லி தருவான், 5000 ரூபா டெய்லி தருவான். அது ரெண்டையும் நீங்கள் மறக்காமல் க்ளைம் பண்ணிடுங்க. ஏன்னா அது பின்னாடி ரொம்ப உதவும். 10 எசன்ஸ் ஸ்டோன் இல்லாமல் உங்களால் ஒரு ஸ்பின் பண்ண முடியாமல் போயிடும் ட்ரால. ஸோ அதனால் அது ரெண்டையும் டெய்லி க்ளைம் பண்ணிட்டே இருங்க ப்ரோ. அடுத்து வந்து டெய்லி மிஷன்ஸ் வந்து முடிச்சிருங்க. டெய்லி மிஷன்ஸ் முடிக்க தான் உங்களுக்கு அதிகமான ரெப்புடேஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரெப்புடேஷன் பாயிண்ட்ஸ் ஏற உங்களுக்கு எக்ஸ்பி அதிகமாக கிடைக்கும். அதான் சொல்கிறேன், டெய்லி வந்து எதை முடிக்கிறீங்களோ இல்லையோ அதை முடிச்சிருங்க டெய்லி மிஷன். அடுத்து வந்து கேட்ஸ் எதனால் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து எனக்கு இப்போ காயின் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான இதை நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல எக்ஸ்பி இருக்கும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா நான் முடிச்சிட்டதுனால எனக்கு காயின் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பி இருக்கும். இப்போ நான் தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து கிளியர் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ அந்த காயின் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பி கிடச்சிரும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பி வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ முக்கியம்னா, அவங்களால லெவலப்பே ஆக முடியாது, ஓரளவுக்கு மேலே ரொம்ப ஸ்லோவாகும். அதனால் அந்த இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்பி ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து இதை க்ளைம் பண்ணிட்டே இருங்க. க்ளைம் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் நல்லது. டக்குன்னு லெவலப் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸோட இதை சேர்த்து முடிச்சிருங்க. டக்குன்னு லெவலப் ஆகிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து அந்த இயரிங்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் டஞ்சன்ஸ். இதில் தான் இயரிங்ஸு, ப்ரேஸ்லெட்டு அதெல்லாம் கிடைக்கும் ப்ரோ. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணால் தான் இது கிடைக்கும் உங்களுக்கு, இயரிங்ஸு அதெல்லாம். ஏன்னா நான் இதில் ஃபைட் பண்ணி தான் எடுத்தேன். இக்ரிஸை முடித்தோம், அந்த லைக்கனை முடிச்சோம் தான் எடுத்தேன். அடுத்து வந்து ஆர்மோரு அதெல்லாம், ஹெல்மெட்டு அதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்கோர் மிஷன்ஸ். இதில் தான் ஆர்மோர் ஹெல்மெட்லாம் கிடைக்கும். எப்பயுமே அடிக்கடி டயர் 8லேயே சண்டை போட பாருங்கள். அதில் தான் ஈஸியாகவும் இருக்கும், லெஜெண்டரி ஆர்டிஃபேக்ட்ஸும் கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த 2 ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் டைமுக்கு முன்னாடி ஷேடோ ஆஃப் ஆர்மி பார்த்துடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஷேடோ ஆஃப் ஆர்மியோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ ட்ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 3-4 தான் கலெக்ட் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஆகும் ஒரு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண. சரி, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம், அதுக்கும் பேட்டில் ஆஃப் டைமுக்கும் என்னடா சம்மந்தம், லூஸ் பாய் மாதிரி பேசிகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னா அது என்ன டைம்னா, அதில் வந்து உங்களுக்கு அதை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த அளவுக்கு மினிமலைஸ் பண்ணுறீங்களோ, அந்த ரீஸ்கேன் தொட்டு டிஃபிகல்ட்டி மினிமலைஸ் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஷேடோ ட்ரேஸ் வந்து
அதிகமாக கிடைக்கும் ப்ரோ. ஏன்னா அதிகமான லெவலில் வச்சு நீங்கள் இது பண்ணும்போது ஷேடோ ட்ரேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எக்ஸ்பி வேணுன்றும் போது நீங்கள் வந்து மேக்ஸிமமாக வச்சு பண்ணுங்கள் அந்த டிஃபிகல்ட்டியை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதிகமான இதில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பி அதிகமாக கிடைக்கும், ஷேடோ ட்ரேஸ் கம்மியாக கிடைக்கும். அதே இது மினிமலான டிஃபிகல்ட்டியில் வச்சு விளையாடும்போது ஷேடோ ட்ரேஸ் அதிகமாக கிடைக்கும், எக்ஸ்பி கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்று வேணும்னா ஒன்று நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ப்ரோ சொல்கிறேன், அதை நீங்கள் இது பண்ணணும். ஏன்டா அந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் பற்றி சொல்கிறீங்கன்னா, அதில் தான் ப்ரோ உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல 25 கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், செகண்ட் பரூக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், தேர்ட் வந்து டேங்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பரூக்காவோடது வந்து கிரிட்டிக்கல் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதனால் சொன்னேன். இன்க்ரீஸ் வந்து ஆல் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், டேங்க் வந்து டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பேட்டில் ஆஃப் டைமில் போய் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோ ஆஃப் ட்ரேஸு. அதில் வந்து டயர் 2ல் வந்து வாரம் உங்களுக்கு எப்போயுமே 5 கொடுத்துருவோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்போயுமே வந்து அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிடுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிங்கன்னா அதில் ஒரு 5 கிடைக்கும். பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் போனீங்கன்னா அதில் ஒரு ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணி இது பண்ணிட்டீங்கனாலே, சும்மா விளையாண்டிங்கனாலே போதும் ப்ரோ, ஒரு 10 கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதனால் இதில் 15 ஆச்சா, அடுத்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஈஸியாக கிட்டத்தட்ட 140 150 கிட்ட 200 கிட்ட எடுத்துடலாம் ஒரு மாதத்துக்கு ஷேடோ ஆஃப் ட்ரேஸ். அதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ சொல்லணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும், மேக்ஸிமம் எல்லாத்தையும் தோக்க வச்சிடலாம். ஓகே ப்ரோ, பார்ப்போம். டாட்டா, பை பை.